பாபா ராம்தேவ் பதஞ்சலி நிறுவனத்துடைய ஓனர். வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி விளம்பரம் எடுக்கிறாரு, லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாரு. அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சபரி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பதஞ்சலி நிறுவனத்துடைய ஓனர் பாபா ராம்தேவ் வந்து பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்து வளர்றாரு. பிறந்து வளரும் பொழுது இவருக்கு படிப்பு அப்படிங்கிறது சுத்தமாக வரல, படிப்புங்கிறதே அவருக்கு ஏறல. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு, படிக்கிறத விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்தாட்டி பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு ஹாபின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ஹாபி அப்படிங்கிற மாதிரி இவருக்கு என்னென்னா ஒரு யோகா மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. யோகாசனம் போய் கற்றுக்கிறாரு. யோகாசனம் கற்றுக்கும் போது நல்ல ஒரு தலை சிறந்த மாணவனாக வராரு. பயிற்சிகள் ரொம்ப பலமாக எடுத்துக்கிறாரு. கடினமாக பயிற்சி பண்ணி தன்னை ரொம்ப ஒரு பலசாலியாக மாற்றிக்கிறாரு அந்த துறையில், யோகாவில். அப்படி இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் அவர் கூட வலது கையாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அங்கே தான் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோடனே அவர் தனக்கு சிஷியனாக வச்சுக்கிறாரு. சிஷியனா ரொம்ப ஃபஸ்ட்டு நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுது, ஒரு லோக்கல் டிவி சேனலை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து இவங்க யோகா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சொல்லிக் கொடுக்க போகும்போது இவங்க தனியாக வந்து கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா சொல்லிக் கொடுக்கும்போது இவங்ககிட்ட ஒரு லோக்கல் டிவி சேனல் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும். இப்போ சேலத்துக்கு எடுத்திங்கன்னா சேலத்து டிவின்னு சொல்லி லோக்கல் சேனல் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே லோக்கல் சேனல் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சேனலோட அவங்க பையன் வந்து இவர்கிட்ட கற்றுக்கிறாரு. கற்றுக்கும் போது அவருக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு, கண்ணு உங்கள் அப்பாட்ட சொல்லி டிவியில் ஏதோ யோகா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் கேளு கண்ணு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் டிவியில் யோகா சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது யாருமே எடுக்காத ஒரு புது முயற்சி. ஸோ அந்த லோக்கல் சேனலை சேர்ந்த அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பையன் அவங்க அப்பாட்ட பேசி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க அப்பாவுடைய லோக்கல் டிவி சேனல், அவங்க ஊருக்குள்ளாடி அவங்க டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்குள்ளாடி மட்டும் இருக்கக்கூடிய லோக்கல் சேனலில் இவர் செய்யக்கூடிய யோகாக்களை காலையிலானா வந்து நீங்கள் வீட்டிலேயே பயிற்சி எடுக்கலாம். இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட் இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ, இல்லம் தேடி ரேஷன் கடைன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பாபா ராம்தேவ் என்ன பண்ணுறாரு, டெலிவிஷன் மூலியமா டிவி மூலியமா இல்லம் தேடி யோகான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு மொக்கா அப்படியாப்பட்ட வரவேற்பு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களிலேயே அவருடைய ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுது. ஃபாலோவர்ஸுங்கிறது இன்றைக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுது. யாரா அந்த பையன் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறான், அவன்கிட்ட போய் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி வராங்க. தேடி வரவும் இவருக்கான வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதிகமான வாட்டி இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே தன்னை பலசாலியாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறாரு. நேரமும் காலமும் கடவுளும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்குது. அப்படி இருந்த காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணா ஹசாரே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அண்ணா ஹசாரே அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சருடைய குருநாதர். அண்ணா ஹசாரே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பணிபுரிஞ்சவர், கல்யாணமே ஆகாமல் வாழ்ந்த ஒரு நபர், இந்திய நாட்டுக்கோசரம் இராணுவத்தில் பணிபுரிஞ்ச ஒரு நபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு. அதாவது ஊழலை எதிர்த்தும் காங்கிரஸ் எதிர்த்து தான் ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் போய் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அண்ணா ஹசாரேவோட போராட்டங்கள் அப்படிங்கிறது வெற்றி பெறுது, வந்துடுறாங்க. மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க 2 பேரும். அப்போ ஃபஸ்ட்டு கேட்கும்போது டெல்லி போலீஸ்கிட்ட என்னன்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்கன்னா, அண்ணா ஹசாரே தலைமையில் பாபா ராம்தேவ் முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் வந்து யோகா போட்டி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்குறாங்க. கூட்டம்லாம் ஒன்று கொண்ட வாட்டி மைக்கில் பேசும்போது என்ன சொல்லி கேட்டாங்களோ, பர்மிஷன் வாங்கினாங்களோ அதை பற்றி பேசாமல் உடனடியாக அதை என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாற்றுறாங்க. அப்படி பேசும்பொழுது கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஐஜிலேருந்து எல்லாம் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறான செயல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து கூட்டத்தை கலைச்சிருங்க. நீங்கள் வந்து யோகான்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினீங்க, இப்போ அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னாலுமே கூட இவங்க கேட்கல, போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கோபமான டெல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ராத்திரியாக என்ன பண்ணுறாங்க, தடியடி நடத்தும் பொழுது சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் அடி விழுவுது. பாபா ராம்தேவ் மட்டும் ஆளை காணும். அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் 1 மணி நேரமாக தொலைவுறாங்க, கிடைக்கல. அதுக்கு மேலே இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக தொலைறாங்க, அப்பயும் கிடைக்கல. கடைசியாக கூட்டத்துக்குள்ளாடி பெண் வேஷம் சுடிதார் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பொதுவாக பாபா ராம்தேவுமே வந்து பார்த்தீங்கன்னா காவி உடை தான் அணிவார். அப்படிப்பட்ட அவர் போலீஸ் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெண்ணோட சுடிதார் போட்டு தலைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துக்கிறாரு. அவரை கொத்தா தூக்கிட்டு போன டெல்லி போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சார் அப்படி நைட்லலாம் கோர்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்களா? பொதுவாக ஒரு சில அவசர நேரங்களில் குற்றவாளியாக கருதக்கூடிய ஒரு நபர்களை இவங்க பிடிச்ச உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி
கொண்டு போய் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்குவாங்க. அந்த மாதிரி தூக்கிட்டு போனப்போ இவர் என்ன சொல்லிக்கிறாரு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து தேசத்துக்கோசரம் எவ்வளவோ தியாகங்கள் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் சிறப்புப்படுத்துகிற விதமாக பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்கள நினச்சி பார்க்குற விதமாக தான் நான் சுடிதார் போட்டேன் அப்படின்னு சொல்லி உள்டாவாக திருப்பி பேசிட்டாரு. இவர் பயந்துகிட்ட தினமா போலீஸ் பிடிச்சா அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் அந்த வேஷம் போட்டார். ஆனால் கடைசி அவர் சொன்ன விதம் பெண்களுக்கோசரம் தான் நான் போட்டேன்னு சொல்லி அப்படியே உருட்டிட்டாரு. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே அவர் உருட்டி இருக்கிறாரு 2010 2011. அதுக்கு அப்புறமேட்டு வந்த காலங்களில் என்ன இருக்குது, இவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருந்திருக்கிறாரு. ஸோ 2014 திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகள் அவர்கள் வந்து எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு மறைமுகமாக இவர் இருந்த அனைத்து தொகுதிகளிலுமே ரொம்ப ரொம்ப மறைமுகமாக இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பணம் செலவு பண்ணியிருக்கிறாரு, நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாமியாராக இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இந்து மக்களுக்கு தொடர்புடைய கட்சியாக இருந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சாமியாராக இருக்கிறோம், இவங்களை சப்போர்ட் பண்ணோம், நம்மளுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடைச்சிருன்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாரு. ஸோ பாபா ராம்தேவ் ஆர்எஸ்எஸ் அவங்க ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தன்னுடைய சீடர்களை வச்சு நிறைய கட்சி பணிக்கு செய்கிறாங்க, களப்பணி செய்கிறாங்க. அப்படி ஒரு ஜெயிச்சு வந்த வாட்டி பாபா ராம்தேவை கூப்பிட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணுறாரு. அன்னைக்கு பிரதமராக இருந்த நரேந்திர மோடி இன்னைக்கு அவர் தான் பிரதமராக இருக்கிறாரு. அவர் மரியாதை கொடுத்த வாட்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போகிறாரு. இனிமே நாம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறாரு பாபா ராம்தேவ். அப்படி போனவர் சும்மா இல்லை, ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணுவார். அப்பப்போ திடீர்னு ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஏதோ ஒன்று பேசிடுவார். அதை யாராவது வந்து இவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு கேஸ் போட்டால், எது நான் பேசினேனா, அப்பெல்லாம் நான் பேசலையே, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிம்பாரு. இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசின காணொலி கொண்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னா, ஓ அப்படியா, சரி சரி நான் தான் சொன்னேன், சரி 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 மன்னிச்சுக்கோங்கம்பாரு. இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்படிப்பட்ட சாமியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ராம்தேவ். சரி ஓகே, இவர் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம், இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பணம் அப்படிங்கிறது வருது. பொதுவாகவே நம்ம ஊரில் அரசியல் கட்சிகளும் ட்ரஸ்ட்டும் எந்த வரவு செலவு கணக்கையும் யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி சட்டம் சொல்லுது. யாருக்குமே பதில் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. வரவு செலவு ஆடிட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. இவரோட ட்ரஸ்ட்டுக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்து கொட்டுது. இவர் முன்னெடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸு. ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்குற ப்ரஷ்ஷில் இருந்து அவன் நைட்டு படுத்தூங்க போகிற பெட்டு தலைவாணி பெட்ஷீட் வரைக்கும் எல்லாமே நாம் தயாரித்து மக்களுக்கோசரம் வெளியிடணும். ஆல்ரெடி நம்ம இந்தியா முழுக்க ஃபேமஸாக இருக்கிறோம். ஸோ நம்ம இன்னும் நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்மளை பலப்படுத்திக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அவர் கையில் எடுத்த ஒரு விஷயம் சுதேசி. புரியல, சுதேசி. எப்படி வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கும்பொழுது நம்ம வந்து சுதேசி பொருட்களை வாங்கணும், கைத்தறி ஆடைகளை வாங்கணும், இந்திய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பேசணுமோ, அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்து தான் சுதேசி பொருட்களை நீங்கள் வாங்கணும், இந்தியாவுக்குள்ளே நாம் தயாரிக்கக்கூடிய அந்த பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இது வந்து ஒவ்வொரு இந்தியனோட கடமை அப்படின்னு சொல்லி ஒயின்னு வசனம்லாம் அளந்து விட்றாரு. கிலோ கணக்கில் மீட்டர் கணக்கில் அளந்து விட்றாரு. அப்படி பேசி முடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் வாங்கியே ஆகணும், இதை வாங்காதவன் தேச துரோகி நீங்களாம், இந்தியா மேலே பாசமே இல்லாதவங்க நீங்களாம், இந்தியாவில் இருக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே சதி பண்ணுறதுக்கு சமம் நீங்கள் இந்த மாதிரி வாங்க மாட்டீங்கன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு நீங்கள் இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிறீங்க, இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பொருளை நீங்கள் வாங்கணும், சுதேசி பொருட்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரி ஓகே, பதஞ்சலி நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கான பொருள் சோர்ஸில் என்ன எல்லாமே கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துலையும் சரி, இன்றைக்கும் சரி, ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் வந்து 1,00,000 பாட்டில் தேன் பாட்டில் ஒரு மாதத்துக்கு வெளியில் போகுது அப்படின்னா, ஒரு 10,000 பாட்டில் தான் இவர் கம்பெனியில் தயாரிப்பாங்க. மீதி 90,000 பாட்டில் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டு வெளிநாட்டிலேருந்து உள்ளாடி கொண்டுட்டு வந்து ஸ்டிக்கரை பிரித்து விட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. நம்ம ஊரில் கவர்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, எந்த பொருளை கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கறது. அதே மாதிரி தான் பதஞ்சலி நிறுவனத்துடைய ஓனரும் சுதேசி பொருட்களை வாங்குங்க, சுதேசி பொருட்களை வாங்குங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுகள்லேருந்து இறக்குமதி பண்ண பொருளில் ஸ்டிக்கர் ஒட்டி மக்களுக்கு கொடுப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத நிறைய பேரால் முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இதுதான். இவர் என்ன பண்ணுவார், வெளியில் இருக்கிற பொருள் வாங்கி தான் உள்ளாடி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாரு, அதை தான் நம்மளாம் வாங்குகிறோம். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப மட்டமான ஆள். இவர் வந்து பார்த்திங்கன்னா
சுதேசி பொருட்களை விற்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டு பொருளை தான் விற்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் குறை சொன்னாங்க. யார் என்னன்னாலும் சொல்லிக்கோங்கப்பா, எனக்கு அதை பற்றிலாம் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தார் ஒரு டிவி சேனல் ஓனரு. அவர்கிட்ட இவர் என்ன சொல்றாரு, ஒரு லேகியம் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, இதோட வேல்யூஷன் 10 கோடி ரூபா வருது. நான் வந்து உனக்கு 4 கோடி ரூபாய்க்கு இதை நான் கொடுக்குறேன். நீ வந்து உங்க டிவி சேனல்ல வந்து எனக்கு ஒரு 10% ஷேர் குடுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆளு இருந்துகிட்டு, சரி ஓகே சாமியாரு, பிரபலமான சாமியார்ன்னு சொல்லி குடுக்குறாரு. அந்த டிவி சேனலுக்குள்ளாடி வந்த உடனே, இவருக்கு உண்டான ஒரு இது எழுதி வாங்கிக்கிறாரு. இவருக்கான சேர வேண்டிய ஒரு பாகம். பாகம்னு சொல்லுவீங்களா? இல்ல இவருக்கு சேர வேண்டிய ஒரு பெர்சன்டேஜ் எழுதி வாங்கிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த குரூப் மெம்பர் ஆயிடுறாரு. மெம்பர் ஆனவாட்டி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் பணம் குடுத்து, எனக்கு ஒரு போஸ்டிங் மாரி போட்டு குடு. அப்பதான் நான் வந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் கொஞ்சம் விளம்பரம் குடுக்க முடியும். அந்த ஆளும் விட்டு குடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இவர் கூட இருக்கக்கூடிய சக அளவு பொறுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பணம் குடுத்து கரெக்ட் பண்ணிட்டு, அந்த டிவி சேனலே தனக்கு சொந்தமாக்கிட்டு, டிவி ஓனர அடிச்சு தொரத்தி விட்டாரு. அந்த ஆளு பாவம் ரோட்டுக்கு போயிட்டாரு பிச்சை எடுக்கிறதுக்கு. அந்த மாரி வந்து யாரு யாரு பக்கத்துல இருக்கிறாங்களோ எல்லாரையும் வாய்ப்பு கிடைச்சா ஏமாத்துறது. அந்த வேலையெல்லாம் அவரு பண்ணியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா ராம்தேவ் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர். நம்ம ஊர்லயும் சாமியாருங்க இருக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவ் இருக்கிறாரு. ஈஷா ஃபவுண்டேஷன் ஓனரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் தா சப்போர்ட் இருந்தாலுமே கூட, அரசியல்வாதிங்க கூட நெருக்கமா அவரு எங்கேயுமே இருக்கக்கூடிய ஃபோட்டோ வராது. அரசியல்வாதிங்க கூட ஒரே மேடையில உட்கார்ந்து அவரு எதுவும் பேச மாட்டாரு. அவரு உண்டு, அவரு வியாபாரம். அவரு உண்டு, அவரு வேலை உண்டு. அவரு உண்டு, அவரு பக்தி உண்டுன்னு சொல்ல மாட்டேன் ஜக்கி வாசுதேவ. அவரு உண்டு, அவரு வியாபாரம் உண்டுன்னு சொல்லி அவரு இத பார்த்துக்கிறாரு. வருஷத்துக்கு ஒருக்கா வரீங்களா? சிவராத்திரிக்கு ஆடுறீங்களா? போயிட்டே இருங்க. நான் போய் என் வியாபாரத்த பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு அவருடைய வியாபாரத்த பார்க்குறாரு. ஆனா, பாபா ராம்தேவ் அப்படி கிடையாது. எது எடுத்தாலும் எல்லாத்துலயுமே ஒரு மார்க்கெட்டிங் மைண்ட், ஒரு வியாபாரத்தோட தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல யாருக்குமே தோணாத டிவில விளம்பரத்துக்கு போகக்கூடிய, டிவில யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா அப்படிங்கிறது அவருக்கு உதிச்சிருக்குது. அதன் காரணமா தான் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுகிறார். பாபா ராம்தேவ் அப்படிங்கிறவரு யாருமே நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி தான்.